மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மறக்க முடியாத வரிகள் இவை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரதத்தில்தான் நதிகள் தாயாக வணங்கப்படுகின்றன, நொடிகள் தாயாக மதிக்கப்படுகின்றன, தேசம் தாயாக, தெய்வம் தாயாக, ஏன் அனைத்திலும் தாயாக பார்க்கும் ஒரு உயர்ந்த மரபு நமது தேசத்தில் இருந்தது. நமது தேசத்திலிருந்துதான் இந்த உயர்ந்த மரபு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று என்னதான் நடக்கிறது? என்னவாயிற்று நமது உயர்ந்த மரபு? என்னதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது? நிர்பயா, ஒரு அவலப்பெண்ணிற்கு நேர்ந்த கொடூர முடிவை நாம் மறந்திருக்க மாட்டோம். மனித மிருகங்களின் ராட்சச வேட்டையில் அவள் சின்ன பின்னமாக்கப்பட்டு உருக்குலைந்து போனதையும் நாம் மறந்திருக்கவே மாட்டோம். இக்கொடுமையை எதிர்த்து தேசமெங்கும் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் அமர்க்கலப்பட்டன. இவ்வளவும் சில நாட்கள் தான். அப்புறம் என்ன? தினம் தினம் நிர்பயா போன்று இளம்பெண்கள் நிர்மூலமாக்கப்படும் சம்பவங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, நூற்றுக்கணக்கில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளை கூட காம கொடூரர்கள் விட்டு வைக்கவில்லை. இணையதளங்களில், ஊடகங்களில் பாலியல் வன்கொடுமைகளின் கணக்கிலடங்கா சம்பவங்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளன. மாவு மில்லுக்கு சென்று கொண்டிருந்த ஏழை சிறுமிகள் இருவரை 3 காம கொடூரர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. தீபாவளி கொண்டாட்டத்துக்கு அழைத்துச் சென்ற இளம்பெண்ணை 4 ஆசாமிகள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. That's just coming in from the state of Tamil Nadu, where a 17-year-old girl has been raped and murdered in Karur. The girl was working in a net factory at Karur. Her uncle saw her cycle on the road when he searched for her and later found her body in the fields. Police are investigating the case. More details are awaited. டெல்லி பெண்ணை காசியாபாத்தில் காரில் கடத்தி 4 ஆசாமிகள் கற்பழித்த சம்பவம் நடந்துள்ளது. டெல்லியில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் துப்பாக்கி முனையில் 10ஆம் வகுப்பு மாணவியை 5 பேர் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரத்தில் +2 மாணவி பள்ளியில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாக வந்த தகவலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பெற்றோர் பள்ளியை முற்றுகை. பஞ்சாப் மாநிலத்தில் கயவர்களால் பலாத்காரம் செய்யப்பட்ட அப்பாவி மாணவி பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன 6 வயது சிறுமி கற்பழித்து கொல்லப்பட்ட சம்பவத்தால் முசாஃபர் நகரில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை 10 பேர் கற்பழித்ததோடு மட்டுமின்றி கிராமத்தினர் மத்தியில் நிர்வாணமாக நடக்கச் செய்தும் சித்திரவதை செய்த சம்பவம் நடந்துள்ளது. நெல்லையில் 5 வயது குழந்தை மற்றும் 14 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பொள்ளாச்சி விடுதியிலிருந்து 2 சிறுமிகளை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக வீராசாமி என்ற இளைஞர் மற்றும் விடுதி காப்பாளரை தனிப்படை போலீசார் கைது. ஐயகோ, பாரதத்தாய் கண் கலங்கி கதறுகிறாள். தனது புத்திரிகளின் நிலை கண்டு இரத்த கண்ணீர் வடிக்கிறாள். இக்கொடுமைகளை எப்படி தடுக்கப் போகிறோம்? தேசத்தின் பாரம்பரியத்தை, கௌரவத்தை எப்படி மீட்கப் போகிறோம்? நமது பகுதியில் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான
பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை, பாலியல் பலாத்காரங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க என்னதான் செய்ய போகிறோம்? ஏதாவது செயல் திட்டம் வைத்திருக்கிறோமா? சுவாமி விவேகானந்தர், பெண் குலம் சிறக்காமல் உலகத்திற்கு நல்ல காலம் இல்லவே இல்லை. ஒரே இறக்கையுடன் பறவை பறக்க முடியுமா? கர்ஜனை புரிகிறார் சுவாமி விவேகானந்தர். சாமிஜி மேலும் சொல்கிறார், எந்த நாட்டில், எந்த குடும்பத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லையோ, எங்கே அவர்கள் துயரத்தோடு வாழ்கிறார்களோ, அந்த நாடும் குடும்பமும் உயர்வடைவதற்கான நம்பிக்கையே இல்லை. எனவே அவர்களை முதலில் உயர்த்த வேண்டும் என்று மிகவும் தெளிவுபடுத்துகிறார். ஆமாம் சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம்?